Hi guys, I'm Rajkumar. Today videos நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா Google AdSense-னா என்ன? AdSense-ல இருந்து நமக்கு எப்படி ரெவென்யூ வந்துட்டு இருக்கு? சோ நமக்கு அது எப்படி சொல்றதுனா எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணி நம்ம ஆர்டிகல் மேக் பண்ணா ஷார்ட் அண்ட் டைம்ல ரெவென்யூ வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றது டீடைலா அண்ட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லி முடிக்க போறேன். சரிங்களா? தென் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம till end வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க யாரா இருந்தாலும். நாம டைரக்டா நம்மளோட டாபிக் உள்ள போயிரலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் எவ்வளோ நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா $40.90 வந்து கிடச்சிருக்கு. எஸ்டே 00ன்னு இருக்கு. லாஸ்ட் 7 டேஸில் 0.30 வந்து கிடச்சிருக்கு. திஸ் மந்தில் ஓவராலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா $41.20 இருக்கு. தென் பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா $846.71 வந்து இருக்கு. தென் லாஸ்ட் பேமெண்ட் 00ன்னு இருக்கு. ப்ரோ என்ன ப்ரோ எஸ்டேவில் 0ன்னு இருக்கு. அதே போல் லாஸ்ட் மந்தில் பார்த்தாச்சுன்னா பே அவுட்டுமே 0ல் இருக்குது. ஆனால் பேலன்ஸில் மட்டும் $846.71 இருக்குது. இது என்ன எனக்கு சரியாக புரியல, கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லுங்கள் அப்படின்னா நண்பா, நான் ஒவ்வொரு நாளும் ஒரு ரிப்போர்ட்டை நான் வந்து கொடுக்கறது கிடையாது. அதாவது லைஃப் ப்ரூஃப் வந்து ஸ்டார்டிங் கொடுத்துருந்தேன். கிட்டத்தட்ட 2 இயர்ஸாக நான் வந்து லைஃப் ப்ரூஃப் கொடுத்துட்டு இருந்தேன். 11:40க்கு அதாவது நைட்டு வந்து 11:40க்கு ஸ்டார்ட் பண்ணி 12:05 அண்ட் 12:10 இந்த வரைக்குமே என்னோட வெப்சைட் நேம் வந்து mrfool.com கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பிஸ்னஸ் வெப்சைடு போய் செக் பண்ணி பாருங்கள். மோர் தென் சர்வீஸ் எல்லாமே அதில் கொடுத்துருக்கோம் நாம. ஓகேங்களா? சரி, இப்போது ஏன் நம்ம இன்றைக்கி ரேஞ்சுக்கு வந்து ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் வச்சு நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, நான் வந்து ஓப்பனாக வந்து எல்லாத்தையும் காமிக்க முடியும். என்னால் காமிக்க முடியாமலாம் இல்லை. சரிங்களா? ஃபார் டேவுக்கு $100 $1000 வரைக்கும் என்னால் எடுத்து ரிப்போர்ட் கொடுக்க முடியும். ஆனால் எனக்கு ஆகாதவங்க ஓப்பனாக சொல்லப்போனால் என்னுடைய எனிமீஸ்ன்னு கூட சொல்லலாம். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்வாலிட் கிளிக், அதாவது ஆட் வந்து VPN ஆர் ப்ராக்ஸிலாம் யூஸ் பண்ணி கிளிக் பண்ணுறாங்க. தென் என்னோடய வெப்சைட் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஆர் தென் மைக்ரேட் பண்ணி க்ளோன் பண்ணுறாங்க. சொல்லிக்கிட்டே போகலாம். சரிங்களா? ஸோ அது போல் இஷ்யூஸ்லாம் இருக்கிறதால என்னால் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் வெப்சைட் நேம் சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் இருக்கும். நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணாலும் சரி, அக்செப்ட் பண்ணாமல் போனாலும் சரி, உங்களுக்கு ஆன்லைனில் வந்து ரெவன்யூ எடுக்கணும், அதே சமயத்தில் ஆட்சன்ஸில் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பண்ணி ரெவன்யூ பார்க்கணும் அப்படின்னா நான் சொல்கிற மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு சக்ஸஸ்ன்றது ஷார்ட் அண்ட் டைமில் கிடைக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்கன்னு தெரியாமல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், ஒர்க்கு மட்டும் தான் போடுவீங்களே தவிர ரெவன்யூன்றது உங்களால் பார்க்க முடியாது. சரியா? ஸோ சொல்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் டீப்பாக வாட்ச் பண்ணுங்கள். அது இல்லாமல் நான் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து ஃபேக்கான ரிப்போர்ட்டு, இவர் ஸ்க்ரீன்ஷாட் வச்சு தான் பேசிகிட்டு இருக்காரு, கீழே பார்த்தாச்சுன்னா டைமிங் எல்லாம் எதுவுமே போகலை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நான் 1 வீக்குக்கு முன்னாடியே கூட நான் எடுத்து அப்லோட் பண்ணிவிடுவேன். கான்செப்ட் புரியுதுங்களா? ஏன்னா நான் எப்போ பப்ளிஷ் பண்ணணும்னு எனக்கே தெரியாது. எனக்கு டைம் கிடச்சா நான் பப்ளிஷ் பண்ணுவேன். ஆனால் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் கரெக்டாக வந்து சேர்ந்துடும். ஓகேவா? சரி, இப்போது எல்லாருக்கும் ஒரு டவுட்டாக இருக்கும், ஃபார் டேவுக்கு $40 உண்மைக்குமே ஆட்சன்ஸ்லேருந்து சம்பாதிக்க முடியுமா? அதே போல் ஃபார் டேவுக்கு $100 $1000 அதுமாரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இதில் வந்து மோர் தென் எல்லாருக்கும் ஒரு டவுட்டு, என்ன ப்ரோ நானும் வந்து தெரிஞ்சோ தெரியாமல் கூகுள் ஆட்சன்ஸில் மானிட்டேஷன் வாங்கி வச்சுருக்கேன், பட் ஆனால் எனக்கு வந்து பர் டேக்கு $1 கூட வரமாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு என்ன ரீசன்ஸ், நான் எப்படி வேக்கண்டில் ஒர்க் பண்ணுறது அப்படிலாம் நிறைய பேருக்கு டவுட் இருக்கு இல்லையா? அது எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் கிளியர் பண்ணிடுறேன். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேலே இருக்கிற அந்த ப்ளூ கலர் பாக்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக பார்த்துருவோம். டுடே டாலர் $40.90 அது வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்தன வரைக்கும் நமக்கு ஆட் கிளிக்கு வந்து நடக்கணும். சரிங்களா? ப்ரோ எனக்கு சரியாக புரியல அப்படின்னா நம்ம கூகுள் ஆட்சன்ஸில் வந்து மானிட்டேஷன் வாங்குறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வெப்சைடு, அது ஓகேங்களா, .com .net .org மோர் தென் எந்த கண்ட்ரி பேஸ் பண்ண டொமைனாக இருந்தாலும் நம்ம அப்ரூவல் வாங்க முடியும். அப்படின்னா யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது மூலிமா கூகுள் ஆட்சன்ஸில் நம்ம மானிட்டேஷன் வாங்கலாம். ஓகேவா? ஸோ அந்த விதத்தில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ரிப்போர்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வெப்சைட்லேருந்து வரக்கூடிய ரெவன்யூ. சரிங்களா? ப்ரோ வெப்சைட் என்ன பேசிக்க தெரியல. இப்போ வந்து நீங்கள் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு கூகுளில் ஒரு ரிசல்ட் தேடும் போது ஏதோ ஒரு ஃபோட்டோஸோ அல்லது ஏதோ ஒரு லிங்க் வருது இல்லையா, அதில் பாருங்கள் .com அந்தமாரி ஏதோ ஒரு நேமில் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஸோ அதுதான் வெப்சைட்னு சொல்லுவோம் நம்ம. ஓகேங்களா? அதாவது லோக்கலாக சொல்லணும்னா அப்படி தான் சொல்லுவோம். இன்னும் இந்த ப்ரொஃபஷனலாக சொல்லணும்னா அது வேறு மாதிரி சொல்லலாம். உங்களுக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அதுவாக நான் சொல்லிட்டு இருக்கேன். சரியா? சரி, இப்போ $40.90 வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்றது நம்ம அடுத்ததாக பார்ப்போம். இப்போ எஸ்டே 00ன்னு இருக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா நண்பா, நான் மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து இந்த மாதம் நம்ம எவ்வளோ ரெவன்யூ எடுக்கிறோமோ அடுத்த மாதம் அதை விட 25% மட்டும்தான் ரெவன்யூ அதிகமாக நடக்கணும். அதாவது கிடைக்கணும். ப்ரோ எனக்கு புரியல என்ன சொல்ல வரீங்கன்னா நண்பா, இப்போ ஒரு வெப்சைட்டுக்கு வந்து நமக்கு 1000 பேர் வராங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஃபார் டேவுக்கு, அது ஆர்கானிக்காக வருது அப்படின்னாலே ஒரு கிளிக்கு நடக்குது அப்படின்னாலே நமக்கு $20 $30 கிடச்சிரும். ஒன்று, அதே போல் இந்த மாதத்தை வந்து நம்ம ஒரு $8 வந்துடுச்சு
அதோட அதிகமாக வரப்போகுது நமக்கு. ஏன்னா ஆடு கிளிக் அதிகமாக நடக்குதுனாவே ரெவன்யூ அதிகமாகிடும். ஸோ அது போல் நடக்குது அப்படின்னா இன்வாலிட் கிளிக்னு சொல்லிட்டு போயிடும். சரிங்களா, நமக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து ஆட்ஸ் வந்து எனபிள் பண்ணுவோம். ஸோ அதனால நமக்கு வந்து இன்னைக்கு தேவைப்படுது அப்படின்ற மாதிரி நம்ம எனபிள் பண்ணுறோம், ஆட்டோ ஆட்ஸ் ஷோ பண்ணியிருக்கோம், மேனோட வச்சிருக்கின்றதால ஆடு கிளிக் நடக்க ரெவன்யூ கிடைக்குது. ஸோ நேற்றுக்கு நம்ம வந்து லாஸ்ட் 7 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆடும் நம்ம வெப்சைட்டில் ஷோ பண்ணாதால உங்களுக்கு ரிப்போர்ட்டுமே அந்த இடத்துல சரியானபடி வரல. ஓகேங்களா, சரி. இப்போ டுடே டாலர் நைட்டு கரெக்டாக 12 மணி 12:05 எக்ஸாக்டிங்காக இந்த டைம் ஆன உடனே எஸ்டேக்கு இந்த செக்ஷனுக்கு வந்து மூவ் ஆகிடும். 0-0 இருக்குல்ல, அந்த செக்ஷனுக்கு மூவ் ஆகிடும். லாஸ்ட் 7 டேஸ் வந்து எப்பயுமே மொதல் 1 வீக் கணக்கில் எடுத்துக்கவே கூடாது. சரிங்களா, ஏன்னா வந்து அதில் கரெக்டான ரிப்போர்ட் காட்டாது. ஸோ லாஸ்ட் 7 டேஸ் கணக்கில் எடுத்துக்காதீங்க. திஸ் மந்தில் $41.20. ஆக்சுவலாக டுடே டாலர் நமக்கு எவ்வளோ வந்தாலும் சரி அது எல்லாமே திஸ் மந்தில் ஆட் ஆகி தான் காட்டும். சரிங்களா, பேலன்ஸில் இது லாஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா $846.70. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கரெக்டாக 21 கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து நமக்கு டிரான்சாக்ஷன் பண்ணி வைப்பாங்க. டேரெக்டாக பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் தான். இது வந்து வயர் ட்ரான்ஸ்ஃபராக நடக்கும். சரிங்களா, தென் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் நீங்கள் யாராச்சும் பிகினர்ஸாக இருந்து ஆட் பண்ணணும் போது உங்களுடைய பேங்க்கில் போய்ட்டு ஷிஃப்ட் கோடுன்னு கேளுங்க. ஐஎஃப்சி கோடு கிடையாது, ஷிஃப்ட் கோடு. இது வந்து இன்டர்நேஷனல் பேமெண்ட்டை வந்து டிரான்சாக்ஷன் நடக்கிறதுக்கு ஒவ்வொரு பிரான்ச்சுக்குமே ஷிஃப்ட் கோடுன்னு ஒன்று இருக்கும். சரிங்களா, அந்த கோடு வச்சு தான் நம்மளால் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். சரிங்களா, சரி. இப்போது இந்த டுடே டாலர் வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள், பேஜஸ் 990. ஓகேங்களா, இப்போ ஆவரேஜாக ஒரு 1000 பேர் பேஜ் ஒன்று வச்சுக்கோங்க. இந்த 1000 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்ததால் இந்த $40.90 வந்திருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்தவரைக்கும் நான் ஸ்டார்டிங்காக சொன்னதான் ஆடு கிளிக் நடந்தால் ரெவன்யூ வரும், இல்லைனா வராதுன்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா, ஸோ அந்த விதத்தில் இப்போது என்னோட வெப்சைட்டில் கிளிக்ஸ் பாருங்கள் 10 போட்டிருக்கு அப்படின்னா கூகுள் ஆட்சன்ஸில் இருந்து நம்ம வெப்சைட் மானிட்டேஷன் வாங்கியிருக்கோம். ஸோ அது மூலிமா வரக்கூடிய ஆட்ஸ் வந்து 1000 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. அதாவது 990 பேர் பேஜஸ் இருக்குல்ல, அதை தான் சொல்கிறேன். 990 பேர் என்னோட வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. அதில் 10 பேர் வந்து ஆடு கிளிக் பண்ணியிருக்காங்க. 10 பேர் ஆடு கிளிக் பண்ணதால கிட்டத்தட்ட $40.90 வந்து ஃபார் டேவுக்கு கிடச்சிருக்கு. ப்ரோ இது உண்மைக்குமே பாசிபிளானா? ஷோ நண்பா, 100% இதுக்கு நான் கேரண்டி பாசிபிள் தான். ஆனால் இது வந்து எந்த கண்ட்ரிலேருந்து உள்ளே வராங்கன்றது தான் ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம். சரிங்களா, நம்ம வந்து இப்போது இந்தியாவில் வந்து நமக்கு என்ன தான் டிராஃபிக் வந்தாலுமே ரெவன்யூன்றது ஒன்று இருக்காது. ஓப்பனாக சொல்கிறேன். உங்களுக்கு நான் சொல்கிறது வந்து டவுட்டாக இருக்குது அப்படின்னா என் சேனலில் கிட்டத்தட்ட 800க்கு மேலே, அதாவது 850 வீடியோக்கு மேலே நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் ஆட்சன்ஸ் ரிலவெண்ட்டாக. செக் பண்ணி பாருங்கள். நான் ஸ்டார்டிங் எப்படி வீடியோ கொடுத்துருக்கேன், இன்றைக்கி எப்படி நான் வீடியோ கொடுத்துட்ருக்கேன் அப்படின்றது நீங்கள் எல்லா வீடியோமே செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அது 6 மாதத்து பழைய வீடியோவாக இருக்கலாம், 2 வருஷம் ஓல்டு வீடியோவாக இருக்கலாம், எந்த வீடியோவாக இருந்தாலும் சரி செக் பண்ணி பார்த்துட்டு வந்து கரண்ட்டில் நான் எது போல் வீடியோஸ் கொடுத்துட்ருக்குன்னு ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா, சரி. இப்போ 10 பேர் ஆடு கிளிக் பண்ணதால $40.90 வந்திருக்குன்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆகிடுச்சா? அடுத்ததாக வந்து பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேஜ் ஆர்பிஎம்னு என்ன அப்படின்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னு வச்சுக்கலாம். நம்ம வெப்சைட்டில் வந்து ஒரு யூசர் வந்து ஆடு கிளிக் பண்ணாங்க அப்படின்னா $4.65 வந்து கிடைக்கலாம். சரிங்களா, இது வந்து அந்த இடத்த $1000 இருந்தாலும் சரி, $500 இருந்தாலும் சரி, $1,00,000 இருந்தாலும் சரி அவ்வளோ வந்து கிடைக்கணும். சரிங்களா, ஆனால் நமக்கு எக்ஸாக்டிங்காக அவ்வளோ ரெவன்யூ கிடைக்குதானே? கிடைக்கல. கீழே பாருங்கள், சிபிசி எவ்வளோ இருக்குது? ஆவரேஜாக $4.09 வந்து இருக்குது. அப்படின்னா ஒரு கிளிக் நடந்துச்சுன்னா ஆவரேஜாக $4.09 வந்து கிடைக்குது. ஓகேங்களா, சரி. இந்த பேஜ் ஆர்பிஎம் சிபிசி எதை பொறுத்து வருதுன்னா நாம எது போல் ஆர்டிக்கல் கண்டென்ட் மேக் பண்ணி நம்ம வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் இந்த பேஜ் ஆர்பிஎம் சிபிசி வரும். சரிங்களா, இது வந்து நம்மக்கிட்ட கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு வேணும் கண்டென்ட் கூகுள் ஆட்சன்ஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, மானிட்டேஷனுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ 1000+ வேர்ட்ஸ் இருக்கும், 100% யூனிக்காக இருக்கும். ஆட்சன்ஸ் அப்ளோக்கு நம்ம கேரண்டி கொடுக்கலாம். சரிங்களா, ஸோ உங்களுக்கு ஆர்டிக்கல் வேணும் அப்படின்னா தாராளமாக என்ன ஹையர் பண்ணுங்கள். இல்லை நான் ஆல்ரெடி கூகுள் ஆட்சன்ஸில் மானிட்டேஷன் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி எனக்கு சுத்தமாக இல்லை, பேஜ் ஆர்பிஎம் சிபிசி ரொம்பவே லோவாக தான் இருக்குது, உங்களுக்கு இது போல் ரெவன்யூ வேணும் அப்படின்னா ஐசிபிசி ஆர்டிக்கல் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் ஃபுல் அண்ட் ஃபுல் US, UK, ஆஸ்திரேலியா, கனடா இது போல் Tier 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணி நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சூரன்ஸ் லா பேஸ் பண்ணி தான் கொடுப்பேன். ஒவ்வொரு கீவேர்ட்ஸ்க்கும் சிபிசி மினிமம் $350 வரைக்குமே இருக்கும். சரிங்களா, ஸோ உங்கள் வெப்சைட் கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வேணும்னா என்ன ஹையர் பண்ணுங்கள். அதுபோல் ஆர்டிக்கல் நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் வெப்சைட்டில் நார்மலாக இப்போ வந்து சிபிசி எவ்வளோ தெரியுமா இருக்கும் உங்களுக்குலாம்? 0.05, 0.04 அந்த மேஜாக இருக்கும். அதாவது மினிமம் ஒரு 50 சென்ட்ஸுக்கும் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் எங்கிட்ட வந்து ஜஸ்ட் ஒரு 30 ஆர்டிக்கல் நீங்கள் வாங்கி போகிறது மூலிமா உங்களுக்கான சிபிசி இன்க்ரீஸ் ஆகுது ஜஸ்ட் 1 மந்தில் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். சரியா, சரி. இப்போது சிபிசி அண்ட் பேஜ் ஆர்பிஎம் எதை பொறுத்து வருதுன்னா இப்போ நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் US பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அதை இன்சூரன்ஸ் லா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா, இப்போது இன்சூரன்ஸ் இப்போ கார் இன்சூரன்ஸ் ஒரு கீவேர்ட்ஸ் வெப்சைட்டில் ரேங்க் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு யூசர் வந்து ஆட் கிளிக் பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கு சிபிசி ஆல்ரெடி $350 இருக்குது. அதில் ஒரு 50% கூட கிடைக்காது. ஸோ அதுபோல் தான் நண்பா. இன்னும் இந்த டீட்டெயிலாக சொன்னால் நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகிடுவீங்க. ஸோ நம்ம கரெக்டான கீவேர்ட்ஸில் எடுத்து ஒர்க் பண்ணோம்னா ரெவன்யூ கிடைக்கும். அதை Tier 1 கண்ட்ரி யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிங்டம், ஆஸ்திரேலியா, கனடா இது போல்
அதர் கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுங்க, இந்தியாவை பேஸ் பண்ணி யாரும் ஒர்க் பண்ண வேண்டாம். சரியா? சரி, பக்கத்தில் இம்ப்ரெஷன் அண்ட் பேஜ் சிட்டியாக பாருங்க. இம்ப்ரெஷன் 757 இம்ப்ரெஷன் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும், 990 இம்ப்ரெஷன் தான் நமக்கு வந்திருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 990 இம்ப்ரெஷன் தான் வந்திருக்கு. ஆனால் சாரி மாற்றி சொல்கிறேன் பாருங்க, பேஜஸ் 990 பேஜஸ் இருக்குல்ல, ஆனால் இம்ப்ரெஷன் வந்து பாருங்கள் 757 இம்ப்ரெஷன் தான் இருக்குது. இது வந்து ஒரு குவாலிட்டியான யூஸரான்னு பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்தவரைக்கு 99% வந்து இது குவாலிட்டியான யூஸர் இல்லை. ப்ரோ எனக்கு புரியலன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நண்பா, ஒரு ஆர்கானிக்காக வரக்கூடிய யூசர்ஸ் வந்து குறைஞ்சபட்சம் 1000 பேஜ் வருதுனாவே 5000 இம்ப்ரெஷன் தாண்டணும். ஆனால் இங்கே பார்த்தீங்களா ஜஸ்ட் ஃபார் வெறும் 757 இம்ப்ரெஷன் தான் இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம், என்ன மீனிங், நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா புரியவனுங்களுக்காக புரியும். அப்போது ஒரு மூவிஸ் அதாவது சொல்லக்கூடாது, ஒரு ரீடைரக்ஷன், இப்போ ஏதோ ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போவீங்க, அதை ஏதோ ஒரு பட்டன் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அது வேறு பேஜுக்கு ரீடைரக்ஷன் ஆகும். இதுதான் சொல்ல முடியும், இதுக்கு மேலே எதுவும் சொல்ல முடியாது. அப்போது அதுபோல் வெப்சைட் இதை லிங்க் பண்ணியிருந்து டிராஃபிக் தான் இது. ஓகேங்களா? ஆர்கானிக்கும் தாண்டி இது சோஷியல் மீடியா டிராஃபிக்னு சொல்லலாம். ஓகேவா? ஏன்னா ஓப்பனாக சொல்லணும்னு வச்சுக்கலாம், எனக்கு பாலிசி வேல்யூஷன் வந்துடும். ஸோ புரிஞ்சுக்குங்க. மோர் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். டெலகிராம், வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டு எல்லா குரூப்புமே பப்ளிக்காக கொடுத்துருக்கேன். டவுட்டாக டைம் முக்கியம் இல்லை, டேரெக்டாக கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் வந்து யாராக இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கோங்க. மோர் தென் ஆர்டர்ஸ் எதுனா கொடுக்குறதா இருந்தாலும் சரி, நீங்கள் ஆர்டர் கூட கொடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, அதே போல் இம்ப்ரெஷன் வந்து குவாலிட்டியான இம்ப்ரெஷன் கிடையாது. ஸோ இது போலலாம் உங்களுக்கு இருக்குது, ரெவன்யூ அதிகமாக வருதுன்னு நீங்கள் ஒன் டே நினச்சி நெக்ஸ்ட் டே விட்டேன் அப்படின்னா உங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகிடும். போகாததுக்குலாம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டேன், 100% க்ளோஸ் ஆகிடும். ஸோ இது போல் பேஜஸ் வந்து அதிகமாக வந்து இம்ப்ரெஷன் கம்மியாக இருக்குது பட் ரெவன்யூ அதிகமாக கிடைக்குன்னு சொல்லி விட்டுறாதீங்க. ஆடை வந்து ஆஃப் பண்ணி வைங்க. சரிங்களா? சரி, பேஜ் சிட்டிஆர் 3.26% இருக்குது. இப்போதைக்கு சைடு வந்து 100% சேஃப் ஜோனில் இருக்குது. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். பேஜ் சிட்டிஆர் வந்து எதுக்காக இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னா, இது நம்ம வெப்சைட் வந்து சேஃப் ஜோனில் இருக்கா, சேஃப் ஜோன் விட்டு வெளியே போயிடுச்சா. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா இப்போது பேஜ் சிட்டிஆர் 3.26% இருக்குது. இது வந்து இப்போதைக்கு சைடு வந்து 100% சேஃப் ஜோனில் இருக்குது. இது வந்து சேஃப் ஜோன் விட்டு வெளியே போயிடுச்சா, அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்குங்க. பேஜ் சிட்டிஆர் 10க்கு மேலே போயிட்டாலே நம்ம வெப்சைட் சேஃப் ஜோன் விட்டு வெளியே போயிடுச்சு. இது வந்து அஃபிஷியலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூகுளோடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணால் டவுட்டாக இருந்தால் செக் பண்ணி பார்க்கலாம். தென் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்லணும் அப்படின்னா, உங்கள் வெப்சைட்டுக்கு ஒரு 1000 பேர் வராங்கன்னா 50 ஆடு கிளிக் நடக்கலாம். பேஜ் சிட்டிஆர் 5% வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்னும் எக்ஸாக்டிங்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 250 பேர் உங்கள் வெப்சைட்டுக்கு வராங்க அப்படின்னா 2 ஆடு கிளிக்கு நடக்கலாம் நண்பா. புரியுதுங்களா? 1000 பேர் வராங்க அப்படின்னா 4 ஆடு கிளிக்கு நடக்கலாம். பேஜ் சிட்டிஆர் 0.07% அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ 100% சைடு வந்து சேஃப் ஜோனில் இருக்கும். இன்வாலிட் கிளிக்கு, ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகுறது, இது போல் பிரச்சனைலாம் வராமல் நம்ம சைடு வந்து சேஃப் அண்ட் செக்யூராக மூவ் பண்ணிக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ இது வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு சில கண்ட்ரி வந்து காட்ட நான் விரும்புகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். இது வந்து இதனுடைய ரிப்போர்ட்டானு பார்த்தாச்சுன்னா கிடையாது, உங்களுக்கு வந்து காட்டணுன்றதுக்காக நான் காமிச்சிட்ருக்கேன் இப்போதைக்கு. ஏன்னா எக்ஸாக்டிங் ரிப்போர்ட் வந்து இது வேறு, அதை காமிச்சேன்னா ஏன்னா வந்து கண்ட்ரி காட்டக்கூடிய இடத்தே வந்து டொமைன் நேம் இருக்குதுன்றதால நான் அதை காட்டல உங்களுக்கு பர்டிகுலராக. சரிங்களா? இப்போது இதில் வந்து பாருங்கள், டுடேவில் மட்டும் ரெவன்யூ பாருங்கள் யூஎஸ். ஓகேங்களா? $79.48. அதே மாதிரி பேஜ் பாருங்கள் 148 பேஜஸ் இருக்குது. சிபிசி பார்த்தீங்கன்னா ஆவரேஜ், அந்த சிபிசின்றது ஒரு ஆடு கிளிக்கு ஆவரேஜாக $13.25 விதத்தில் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் யூஎஸ்லேருந்து தான் கிடச்சிருக்கு. ஆனால் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 198 பேஜஸ், பட் ஆனால் ஒரு ஆடு கிளிக்கு 0.02 சென்ட்ஸ். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பாக நான் சொல்லுவேன் உங்களுக்கு சிபிசி இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அதர் கண்டென்ட் ஆர்டர் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான கீவேர்ட்ஸ் தேடி சர்ச் பண்ணுங்கள். அதேமாதிரி நிறைய கீவேர்ட் ரிசர்ச் டூல் இருக்கு நண்பா. எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம அந்த கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணி கரெக்டான ரிசல்ட் கிடைச்சா மட்டும்தான் இந்த டூல் பெஸ்ட்டுன்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா வந்து இது வரைக்கும் நான் எவ்வளோ டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், அதில் எதுவுமே கரெக்டான ரிப்போர்ட் இது வரைக்கும் கிடச்சது கிடையாது. இப்போ நம்ம ஒரு கண்டென்ட் ரைட்டிங் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு கரெக்டான கீவேர்ட்ஸ் நம்ம மட்டும் எப்படி கரெக்டாக எடுத்து பண்ணுறோன்னா, ஏன்னா நான் இந்த ஒரு பர்டிகுலர் கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணுறேன், பர்டிகுலர் ஆர்டிகளுக்கு வந்து கிளிக் நடந்திருக்கும், நம்மளால் அதை கண்டுபிடிக்க முடியும். ஒவ்வொரு யூஸராலையும் அதை அவங்களோட ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு ரிப்போர்ட்டில் போய் பார்த்தோம்னா கண்டுபிடிச்சலாம். எந்த பேஜஸ்க்கு அதிகமாக டிராஃபிக் வந்திருக்கு, எதில் நமக்கு ஆடு கிளிக் நடந்திருக்குன்றது மோர் தென் ஈஸியாக நம்ம கெஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். புரியுதுங்களா? ஸோ அப்போ கரெக்டான கீவேர்ட்ஸ் நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு ஆவரேஜாக ஒரு கிளிக்கு இந்த பர்டிகுலர் ஆர்டிகளுக்கு இந்த கீவேர்ட்ஸ்க்கு ஒரு ரெவன்யூ கிடைக்குன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டேட்டா ஷீட் இருக்குது. அதை வச்சு தான் நம்ம கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸை மற்ற எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? இது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் வைஸில் நம்ம தெரிஞ்சுக்கிறதா. நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கே வந்து வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் என்ட்ரி ஆகுறீங்கன்னும் போது கொஞ்சம் திணறதான் செய்வீங்க. பட்டு
ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும். புரியுதுங்களா? சரி, இதுக்கு மேலே நான் சொல்லக்கூடியது எல்லாமே பெய்டு சர்வீஸ்க்குள்ளே வரும். இந்த ஃபாஸ்ட்டாக சொல்லி முடிச்சிடறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து வெப்சைட் வந்து பில்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நண்பா. ஒரு வெப்சைட் நான் பில்ட் பண்ண 11,000 சார்ஜ் பண்ணிட்டு இருக்கேன். ஆன்லைன் கிளாஸோட இன்க்ளூட் வந்து 15,000 சார்ஜ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு 1 இயருக்கு ஹோஸ்டிங் டொமைன் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ உங்களுக்கு வெப்சைட் பில்ட் பண்ணோம் அப்படின்னா மோர் தென் அது பிஸ்னஸ் வெப்சைட்டாக இருக்கலாம், பிளாகிங்காக இருக்கலாம், அல்லது காமர்ஸ், மோர் தென் எந்த கஸ்டமருடைய ரெக்குவயர்மெண்ட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு வெப்சைட் பில்ட் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தாராளமாக கான்டெக்ட் பண்ணுங்கள். ப்ரோ என்னால் வந்து நான் பிகினர்ஸாக இருக்கேன், இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வந்திருக்கேன், நான் பட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நான் லேர்ன் பண்ணிக்க முடியுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிளாகர் இருக்குது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் பிளாகர் தான். பிளாகருக்கு போய்ட்டு ஒரு 3 மந்த் பிளாகர்னா என்ன ரிசர்ச் பண்ணுங்கள். பிளாகர் நீங்கள் கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணுற ஸ்டேஜுக்குள்ளே வேர்ட்ப்ரெஸ்னால் என்னன்றது பேசிக் நாலேஜ் உங்களுக்கு கிடச்சிரும். புரியுதுங்களா? அதை விட்டுட்டு நீங்கள் நான் அமௌண்ட் அதிகமாக கேட்குறேன்னு சொல்லிட்டு மற்றவங்க தெரியாத ஃப்ரீலான்சர்கிட்ட போயிட்டு காசு கொடுத்து ஏமாந்துடாதீங்க. இந்த இடத்த யாருன்றது நான் சொல்ல விரும்பல, ஏன்னா ஏகப்பட்ட பேர் தமிழ் யூடியூப் சேனல்லே மிஸ்யூஸ் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. சரிங்களா? ஓப்பனாக வந்து என்ன அளவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்து உனக்கு டவுட்னா கால் பண்ணி கீழே எதுவும் சொல்ல மாட்டாங்க. பட் சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன். அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண முடியும், உங்கள்கிட்ட அமௌண்ட் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா நீங்கள் வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட் வந்து பில்ட் பண்ணலாம். சரிங்களா? அப்படி இல்லை எனக்கு அமௌண்ட்லாம் ரொம்ப டிமாண்ட் தான் ப்ரோ அப்படின்னா நீங்கள் பிளாகரில் லேர்ன் பண்ணுறது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கும். சரியா? அடுத்ததாக வந்து கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. நம்ம வந்து மினிமம் ஒரு ஆர்டிகளுக்கு வந்து 1000+ வேர்ட்ஸ் இருக்கும், அதாவது 1500 வேர்ட்ஸ் இருக்கும். ஆவரேஜ் பண்ணி 100% யூனிக்காக இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு ஆட்சன்ஸ் அப்ளுக்கு வேணாலும் சரி, இல்லை ஐசிபிசி ஆர்டிகல் வேணாலும் சரி. அது போக பேக்லிங்க் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. ஓப்பனாக சொல்லலாம் அப்படின்னா நம்ம வெப்சைட்டுக்கு ஆர்கானிக்காக டிராஃபிக் வரது ஒரே வழி பேக்லிங்க் மட்டும்தான். பேக்லிங்க் இல்லாமல் நம்ம வெப்சைட்டுக்கு ஆர்கானிக் டிராஃபிக் கொண்டு வரவே முடியாது. ஸோ பேக்லிங்க் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு வந்து பேக்லிங்க் வேணும் அப்படின்னா குவாலிட்டி பேக்லிங்க் 5 ரூபா பண்ணி கொடுத்துருக்கோம். ஆவரேஜ் பேக்லிங்க் வேணும் அப்படின்னா ஒரு பேக்லிங்க் உருவானே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மினிமமாக நீங்கள் 1000 பேக்லிங்க் எடுத்து டெஸ்டிங் பார்த்துக்கலாம். குவாலிட்டியாக பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு மினிமம் 5000 ஸ்டார்டிங் ஆகும். அது இல்லாமல் நம்மக்கிட்ட டொமைன் அத்தாரிட்டி, டொமைன் ரேட்டிங் அண்ட் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு டொமைன் அத்தாரிட்டி 50 வேணும், டொமைன் ரேட்டிங் 50 வேணும் அப்படின்னா மினிமம் ஒவ்வொரு பேக்கேஜுமே 5000 விதத்தில் சார்ஜ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ டொமைன் ரேட்டிங், டொமைன் அத்தாரிட்டியும் சேர்த்து 10,000 அதுமாதிரி சார்ஜ் பண்ணுவோம். நாம் பண்ணுற ஒவ்வொரு சர்வீஸுக்குமே எங்கிட்ட நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நான் கேரண்டி கொடுக்கணும். நம்ம நீங்கள் வந்து மற்றவங்ககிட்ட பண்ணிட்டு வந்து அது வந்துச்சு இது போயிடுச்சுன்னு சொல்லிட்டு எங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டுக்கு சம்மந்தமான எஸ்இஓ சர்வீஸு, வெப்சைட்டை வந்து ஆடிட்டிங் பார்க்குறது, மோர் தென் உங்களுக்கு வந்து வெப்சைட் தெரிஞ்சே தெரியாமல் நீங்கள் மற்றவங்ககிட்ட கொடுத்து வெப்சைட் பில்ட் பண்ணியிருக்கலாம். உங்களை சரியாக ட்ரைன் பண்ணாமல் போயிருக்கலாம், இல்லை எஸ்இஓ பற்றி உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், இல்லை வெப்சைட் எப்படி ஆடிட்டிங் பார்க்குறது, நம்மளுடைய ஆடியன்ஸ் யார், நம்ம வந்து எந்த கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணணும், தென் ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ, ஒயிட் ஹாட் எஸ்இஓ, கிரே ஹாட் எஸ்இஓ, தென் அதை போக ஃபைனலி இது ரொம்ப டேஞ்சரஸான பிளாக் ஹாட் எஸ்இஓ முதல் கொண்டு நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அது போக ஆட்சன்ஸ்லேயே வந்து ஆர்கானிக்காக ஆட்சன்ஸ் தாண்டி ஒரு சிலது இருக்குது, காமர்ஸ் இருக்குது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்குது, அஃபிலியேட் இருக்குது. தென் அது போக நம்ம எந்தெந்த விதத்தெல்லாம் ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ண முடியுன்றதை நம்ம மோர் தென் எல்லாமே ஆன்லைன் கிளாஸ் நம்ம வந்து டீச் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் என்னவோ அது பண்ணலாம். இல்லை நீங்கள் ஆட் மேனேஜரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏடெக்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராக ஆட் செட்டப் பண்ண தெரியல அப்படின்னால அந்த போல சர்வீஸ் நம்மக்கிட்ட ஆட்சன்ஸ் சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. அதே போல் வெப்சைட் சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் சர்வீஸ் வேணும் அப்படின்னா தாராளமாக ஹையர் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி உங்களுடைய டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. எனிவே வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நண்பா. எனிவே பாய் பாய். வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தென் இது வரைக்கும் நம்ம எடுத்த வீடியோவில் ஒரு வீடியோ கூட எடிட்டிங்கிறது ஒன்று நடந்திருக்காது. வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவேன், அப்படியே பப்ளிஷ் பண்ணுறேன். அங்கங்கே சொன்னது திருப்பி சொல்லியிருக்கலாம். பேக் ஹேண்டில் எதனா நாய்ஸ் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நான் வந்து ஓப்பன் பிளேஸ்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நண்பா. பாய்.